ஜீவன் தான் வாழ்ந்த காலத்தில் தன்னுடன் இருந்த தன்னுடைய மனைவி, மக்கள், சுற்றத்தார் ஆகியோர் தன்னுடன் இப்போது இல்லையே என்று அழுது புலம்பும். என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா என்று ஏக்கத்தோடு புலம்பும். அப்போது அந்த யம கிங்கரர்கள் அவன் செய்த தவறுகளை சுட்டி காட்டுவார்கள். மடையனே, நீ பூவுலகில் வாழும் காலத்திலே எந்த நல்ல காரியத்தையாவது செய்ததுண்டா? இப்போது நீ படும் இந்த உன் பாடு ஒவ்வொன்றும் உனது பாவ செயல்களுக்கான தண்டனையே என்பதை நீ அறிந்து கொள்ள மாட்டாயா என்று கூறி பாசத்தாலும் முசுலத்தாலும் அடிப்பார்கள். இப்படி ஜீவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்தை அடைந்து அங்கிருந்து தொடர்ந்து செல்ல வேண்டும். அதே நேரத்திலே இந்த பூமியிலே அந்த ஜீவன் யாருக்கு சொந்தமானதோ அவருக்கு வாரிசு இறந்தவன் இறந்த நாள் முதல் 1 வருடம் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஜீவனின் வாரிசு செய்யும் மாசிகம் என்னும் சிரார்த்தத்தன்று பிராணமுகமாக கொடுக்கும் பிண்டத்தையும் நீரையும் பருகியே தான் அந்த ஆத்மா அந்த யம கிங்கரர்கள் துன்புறுத்தலை தாங்கியவாறு ஒவ்வொரு இடமாக கடக்க வேண்டும். அதன்படி முதல் மாதம் செய்யும் சிரார்த்தம் காரணமாக ஜீவன் யாமியம் என்ற நரகத்தை அடையும். அங்கே பிரேதங்கள் கூட்டம் கூட்டமாக காணப்படும். அங்கு ஒரு நதி உண்டு. அதன் பெயர் புண்ணிய பத்திரை. வடவிருட்சம் என்ற மரமும் உண்டு. சிறிது நேரம் அங்கு ஓய்வு இருந்துவிட்டு தனது வாரிசுகள் மூலமாக பூமியிலே பிராணமுகமாக போடும் 2வது மாசிக பிண்டத்தை உண்டு ஆரண்யத்தின் வழியே, அதாவது கானகத்தின் வழியே செல்லும் போது யம கிங்கரர்கள் செய்யும் கொடுமையை தாங்க மாட்டாமல் ஜீவன் ஓ என்று ஓலமிட்டபடியே செல்லும். அதன் 3ஆம் மாசிக பிண்டத்தை புசித்துவிட்டு சௌரி என்ற நரகத்தை அடைந்து அங்கிருந்து செல்லும் வழியில் கடுமையான குளிரால் ஜீவன் வருந்தும். அப்போது 4வது மாசிக பிண்டத்தை உண்டு ஜீவனானது குரூரபுரம் என்ற பட்டினத்தை அடையும். அங்கு 5வது மாசிக பிண்டத்தை உண்டு அங்கிருந்து கிரௌஞ்சன் என்ற நகரை அடையும். அங்கு 6வது மாசிக பிண்டத்தை ஏற்று ஜீவனானது ஒரு பயங்கரமான பாதையில் செல்ல வேண்டும். அப்போது தனது பூவுலக வாழ்க்கை குறித்து நினைத்து பார்த்து ஜீவன் புலம்பும். யமதூதர்கள் மீண்டும் அந்த ஜீவனை நைய புடைப்பார்கள். இவ்வாறு தொடர்ந்து செல்லும் போது அஞ்சத்தக்க பயங்கர உருவம் கொண்ட 10,000 படகோட்டிகள் அதன் முன் ஓடி வந்து கண்களில் கனல் தெறிக்க அந்த ஜீவனை பார்த்து, ஜீவனே, நீ கோதானம் என்ற பசுதானம் செய்திருக்கிறாயா? அவ்வாறு பூமியிலே நீ தானம் செய்திருந்தால் நீ இந்த வைத்தரணி நதியை எளிதாக நீ கடக்க உதவுவோம்